திருமங்கலம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊரில் புதுசாக ஒரு உமன்ஸ் காலேஜ் திறக்கிறாங்க. அந்த காலேஜுக்கு நிறைய ஊர்லேருந்து அப்ளிகேஷன்ஸ் வருது. ஒரு நாள் அந்த காலேஜுக்கு சேர்றதுக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் வள்ளி, அவளும் அவங்க அம்மாவும் பஸ்ஸில் அந்த ஊருக்கு ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க. பஸ்ஸில் இருந்து இறங்கி 2 பேரும் பார்க்குறாங்க, அங்கே ஒரே ஒரு டீ கடை தான் இருக்குது. அந்த டீ கடையில் காலேஜ் எங்கே இருக்குன்னு விசாரிச்சுட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. வள்ளி இதெல்லாம் கேட்டுட்டு அந்த வழியில் போயிட்டுருக்கப்ப திரும்பி பார்க்குறா. அப்போ டீ கடையிலேருந்து ஒரு பொண்ணு இவங்களை முறைச்சி பார்த்துட்டே இருக்கா. வள்ளி அவங்க அம்மாவை கூப்பிட்டு இதை சொல்கிறா. அவங்க திரும்பி பார்க்குறப்ப அந்த பொண்ணு அங்கே இல்லை. காலேஜுக்கு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க அது ஒரு காட்டு வழின்னு. அந்த காலேஜுக்கு நடந்து ரொம்ப தூரம் போகணும். அந்த வழி ஒரு தார் ரோடு கூட இல்லாமல் வெறும் மண் ரோட்டில் இருக்குது. பகல்லையே ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்குது. ஆனால் வள்ளிக்கு மட்டும் அவங்கள யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்க்குறா. அப்போ அந்த டீ கடையில் பார்த்த பொண்ணு இவன் முன்னாடி நிற்கிறா. இவள் அலறி கீழே விழறா. அவங்க அம்மா என்னாச்சுன்னு கேட்குறப்ப அந்த பொண்ணுன்னு காட்டுறா. ஆனால் அங்கே யாருமே இல்லை. வள்ளிக்கு ரொம்ப பயம் வருது. எந்திரிச்சு திரும்பி காலேஜுக்கு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 2 சைடில் இருந்தும் செடி மரம்லாம் அசைகிற சவுண்டு கேட்குது. இப்போ அவங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் பயம் வருது. அந்த சத்தம் காட்டில் இருந்து யாரோ இவங்களை நோக்கி ஓடி வர மாதிரி எல்லா செடியும் அசைய ஆரம்பிக்குது. அந்த காட்டில் இருந்து ஏதோ ஒன்று இவங்களை நோக்கி ஓடி வருது. அப்போ வள்ளி அவங்க அம்மாவோட கையை கெட்டியாக பிடிச்சிக்கிறான். அப்போ எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு ஒரு நாய் தலை கொண்ட அரை மனுஷனோட உடம்போட கையில் அருவாளை வச்சுக்கிட்டு இவங்களை நோக்கி ஓடி வருது. ஓடி வந்து வள்ளியோட அம்மாவை கழுத்துலேயே வெட்டுது. இதை பார்த்த அதிர்ச்சியில் வள்ளி உறைஞ்சி போய் நிற்கிறப்ப அந்த தலையை மட்டும் எடுத்துட்டு காட்டுக்குள்ளே அந்த மிருகம் ஓடி போயிடுது. ரத்த வெள்ளத்தில் இவங்க அம்மாவோட தலையில்லாத இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சியில் அழக்கூட முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு சுயநினைவே இல்லாமல் வள்ளி அங்கே நிற்கிறா. அப்போ பின்னாடி இருந்து ஒரு குரல் வள்ளின்னு. திரும்புகிறா. அந்த டீ கடையில் பார்த்த பொண்ணு ரொம்ப கோபமாக இவளை பார்த்துட்ருக்கா. இவளுக்கு பயம் வந்து எதிரில் ஓட ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த நாய் தலை கொண்ட உருவம் வள்ளியோட தலையை பின்னாடி இருந்து வெட்டுது. அப்போ திடீர்னு தூக்கத்தில் இருந்து பதறி போய் எந்திரிக்கிறா வள்ளி. தூக்கத்திலேருந்து எந்திரிச்சு மூச்சு வாங்கி அம்மானு கத்துறா வள்ளி. ஏண்டி கத்துறேன்னு வந்து சத்தமாக அம்மா கேட்டதும் அப்போ தான் வள்ளிக்கு உயிரே வந்துச்சு. ஒன்றும் இல்லைம்மா, கெட்ட கனவுன்னு சொல்கிறா. வள்ளிக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். வள்ளிக்கு படிப்பில் ரொம்ப ஆசை. அவங்க அம்மாவுக்கும் வள்ளியை சொந்தக்காரங்க எல்லாத்தையும் எதிர்த்து பிள்ளைய படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. வள்ளிக்கு கிடச்சிருக்கிற காலேஜ் ரொம்ப தூரத்தில் இருக்குது. டெய்லி போயிட்டு வர முடியாதுன்றதுனால அங்கேயே காலேஜில் ஹாஸ்டலில் சேர்க்கலான்னு நினைக்கிறாங்க. இவங்க பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறாங்க. வள்ளிக்கு கனவுல வந்த மாதிரியே ஒரே ஒரு டீ கடை மட்டும் அங்கே இருக்குது. வள்ளிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. வள்ளி அந்த டீ கடையில் கனவுல பார்த்த மாதிரியே அங்கே அந்த பொண்ணு இருக்காளான்னு தேடுறா. ஆனால் அங்கே யாருமே இல்லை. இவங்க காலேஜ் எங்கேன்னு விசாரிச்சுட்டு ஒரு வழியில் போகிறாங்க. போகிற வழி சுற்றி கரும்பு காடாக இருக்குது. வள்ளிக்கு கொஞ்சம் பயம் வருது. ஏன்னா அந்த வழியாக தான் இதுக்கு முன்னாடி வள்ளி கனவுல பார்த்த மாதிரியே இருக்குது. கனவுல வந்த மாதிரியே அந்த சைடு காடெல்லாம் அசையுது. வள்ளிக்கு ரொம்ப பயம் வந்து அவங்க அம்மாட்ட பாமா இங்கேருந்து போயிடலான்னு சொல்கிறாங்க. என்னாச்சு இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ திடீர்னு அந்த காட்டுக்குள்ளேருந்து ஒரு உருவம் தெரியுது. அதை பார்த்ததும் வள்ளிக்கு உயிரே போயிடுச்சு. ஏன்னா அவள் பார்த்தது கனவுல பார்த்த மாதிரியே ஒரு நாயோட தலை. ஆனால் முழுசாக வெளியே வரப்போ பார்க்குறா அது உண்மையாகவே ஒரு நாய் தானே. அவங்க அம்மா இதுக்காக எவ்வளோ பயந்தேன்னு கேட்குறாங்க. ஒரு வழியாக அந்த காலேஜுக்கு போய் சேர்றாங்க. காலேஜ் போயிட்டு ஹாஸ்டல்லையும் வழியை சேர்க்குறாங்க. அந்த காலேஜ் புதுசாக ஆரம்பிச்சதுனால நிறைய பேர் அங்கே வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறமா ஒரு வாரம் கழித்து காலேஜ் ஆரம்பிக்குது. வள்ளி அந்த காலேஜ் ஹாஸ்டலில் சேர்றா. புதுசாக ஆரம்பித்த காலேஜினால ஹாஸ்டல்லையும் ரொம்ப அதிகமான பெண்கள்லாம் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் ஹாஸ்டலில் சேர்றாங்க. முதல் நாள் அவள் ஹாஸ்டல் ரூமில் இருக்கிறப்ப ஒரு பொண்ணு வரா. அவள் பேர் ரம்யா, வள்ளி ரூம்மேட். அவளும் ஒரே கிளாஸ்மேட் தான். 2 பேரும் நல்லா பேசிக்கிறாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அந்த காலேஜ் சுற்றி வெறும் காடு மட்டும்தான் இருக்குது. அந்த காலேஜுக்கு கொஞ்சம் தள்ளி தான் அந்த ஹாஸ்டல் இருக்குது. அந்த ஹாஸ்டல் ரூமில் மொத்தமாகவே 2 பேர் தான் இருக்காங்க. அந்த ஹாஸ்டல்லையே மொத்தமாக 50-60 பேர் தான் தங்கியிருக்காங்க. அன்றைக்கி நைட்டு எல்லாரும் தூங்க போகிறாங்க. வள்ளியும் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்போ அவள் ரூமுக்கு வெளியே யாரோ அலற சத்தம் கேட்குது. இவ ரம்யா தான் அலறான்னு நினச்சிட்டு பார்க்குறா. ஆனால் அவளும் நல்லா தூங்கிட்டு இருக்கா. எழுப்ப வேணான்னு நினச்சிட்டு வெளியே போய் பார்க்குறா. வெளியே மெதுவாக போகிறா. ஆனால் அங்கே யாருமே இல்லை. ஆனால் சத்தம் மட்டும் எப்படி கேட்குதுன்னு நினைக்கிறா.
வெளியே இருந்து மறுபடியும் உள்ளே போகலான்னு நினைக்கிறா. ஆனால் அந்த அலற குரல் ரொம்ப சத்தமாக கேட்குது. இவ எங்கேன்னு தொலைகிறப்ப கொஞ்சம் தூரத்தில் வள்ளி ரூமில் லாஸ்ட்டில் யாரோ மூலையில் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. இவ யாருன்னு பார்க்கலான்னு கிட்ட போகலான்னு நினைக்கிறா. அப்போ வள்ளின்னு டக்குன்னு இவ பின்னாடி இருந்து யாரோ கூப்பிட்றாங்க. இவ திரும்பி பார்க்குறப்ப அங்கே ரம்யா தான் இருக்கா. இப்போ எதுக்கு வெளியே நிற்கிறேன்னு கேட்குறா. இல்லை, யாரும் அலற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அதனால தான் வெளியே வந்தேன்னு சொல்கிறா. இங்கே யாராச்சும் வீட்டை விட்டு வெளியே வந்தனால அழுவாங்க அப்படின்னு சொல்லி வள்ளியை உள்ளே கூப்பிட்டு போகிறா. மறுபடியும் அந்த அழுகிற குரல் வள்ளிக்கு கேட்குது. ஆனால் இந்த தடவை வெளியே போக வேணாம்னு நினச்சி தூங்குறா. அப்புறம் விடியுது. அடுத்த நாள் காலேஜ் நாள் நல்லா ஃப்ரீயாக போகுது. வள்ளிக்கு அந்த ஊரில் இருந்து வர பொண்ணுங்க, வெளியே இருந்து வர பொண்ணுங்க, வேறு டிபார்ட்மெண்ட் பொண்ணுங்கன்னு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. அன்னைக்கு நல்லா போகுது. ஈவினிங் காலேஜ் முடிஞ்சு ஹாஸ்டலுக்கு எல்லோரும் போகிறாங்க. அப்படி போகிறப்ப அவங்க ஹாஸ்டல் பின்னாடியே ஒரு சின்ன பில்டிங் இருக்குது. வள்ளி அதை பார்க்குறா. அதை சுற்றி கம்பி வேலையெல்லாம் போட்டிருக்காங்க. அது என்ன பில்டிங்னு ரம்யாட்ட கேட்குறா. ஆனால் அவளுக்கு தெரியலேன்னு சொல்லிடுறா. ஆனால் வள்ளிக்கு அங்கே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறா. அன்னைக்கு நைட் ஆகுது. ரம்யாவும் வள்ளியும் நல்லா பேசிட்டு தூங்குறாங்க. அப்போ வள்ளி தூங்கிட்டு இருக்கிறப்ப நேற்று கேட்ட மாதிரியே அழுகுரல் கேட்குது. ஆனால் இந்த முறை ரொம்ப பக்கத்தில் கேட்குது. கண்ணை முழிச்சு பார்க்குறா. அப்போ ஒரு பொண்ணு அவள் ரூமில் நடுவில் உட்காந்து அழுதுட்ருக்கா. இதை பார்த்து அதிர்ச்சியாகி ரம்யாவை பயந்துட்டே கூப்பிட்றா. ஆனால் ரம்யா நல்லா தூங்கிட்டு இருக்கிறனால எந்திரிக்கவே இல்லை. வள்ளி பயந்துட்டே, நீ யாரு, எதுக்கு அலறேன்னு கேட்குறா. அப்போ அந்த அழுகுரல் நின்று திடீர்னு அந்த பொண்ணு எந்திரிச்சு நிற்கிறா. வள்ளி இருட்டாக இருக்கிறனால அந்த பொண்ணோட மூஞ்சி தெரியவே இல்லை. அவள் வள்ளி ரூமை விட்டு வெளியே போகிறான். அந்த பொண்ணு யாருன்னு பார்த்துக்க வள்ளி பின்னாடியே போகிறா. ஆனால் அவள் ஹாஸ்டல் ரூமில் எதுக்குள்ளேயும் போகாமல் ஹாஸ்டல் விட்டு வெளியே போகிறா. அந்த பொண்ணு அந்த காட்டுக்குள்ளே நடந்து பின்னாடி இருக்கிற அந்த பாலடைஞ்ச பில்டிங் பக்கத்துக்கு போகிறா. இதெல்லாம் வள்ளி அவள் பின்னாடியே போய் பார்க்குறா. அப்போ திடீர்னு அந்த பொண்ணோட கை பிஞ்சு தொங்குது. ரத்தம் சொட்ட சொட்ட அவள் போயிட்டுருக்கா. இதை பார்த்து வள்ளி அதிர்ச்சியில் அந்த காட்டில் நடுவுலையே நிற்கிறா. அந்த பொண்ணு அந்த கம்பி வேலையெல்லாம் தாண்டி அந்த பில்டிங்குள்ளே திடீர்னு உள்ளே நுழையிறா. உள்ளே நுழைஞ்சதும் அந்த பொண்ணு வள்ளியை திரும்பி பார்க்குறா. அப்போ அந்த பொண்ணோட மூஞ்சி ஃபுல்லாக ரத்தம் ஊற்றுது. இவ அதிர்ச்சியில் கத்துறா. அப்போ இவ கையை பின்னாடி யாரோ பிடிக்கிறாங்க. இப்போ வள்ளி யாருன்னு பார்க்குறா. ஒரு பொண்ணு வள்ளி கையை பிடிச்சி பயப்படாதுன்னு சொல்லி இழுத்துட்டே ஹாஸ்டல் உள்ள கூட்டிகிட்டு வரா. வள்ளியை அந்த பொண்ணு அவள் ரூமில் விட்டுட்டு அவள் ஹாஸ்டல் உள்ளே போயிடுறான். வள்ளி இதெல்லாம் கனவா நினவான்னு தெரியாமல் பயந்துகிட்டே இருக்கா. அந்த உருவம் ஏன் என்னை பார்த்துச்சு, என்னை கூட்டிகிட்டு வந்த பொண்ணு யாருன்னு யோசிச்சுட்டே படுத்திருக்கா. அடுத்த நாள் வள்ளி காலேஜுக்கு கொஞ்சம் நேரமாக கிளம்புறா. ரம்யாட்ட சொல்லிட்டு ஏதோ ஒரு யோசனையில் சாப்பிடாம நேற்று நடந்ததை பற்றி யோசிச்சுக்கிட்டே போகிறா. அப்போ கிளாஸ் ரூம் கிட்ட உள்ளே போகிறப்ப திடீர்னு ஒரு அலறல் குரல் கேட்குது. கிளாஸ் உள்ளே இருந்து வெளியே இவ கிளாஸ் பொண்ணு ஒருத்தி கத்திட்டே ஓடி வரா. வெளியே நின்ன வள்ளியை இடித்து தள்ளிட்டு போகிறா. நேரமாக போனதால் காலேஜுக்கு யாருமே இன்னும் வரல. வள்ளி இவன் ஏன் கத்திட்டே போகிறான்னு புரியாமல் எந்திரிச்சு உள்ளே போகிறான். கிளாஸ் எம்டியாக இருக்குது. இவ போய் அவளோட இடத்துல உட்கார்றா. அப்போ இவ பின்னாடி ஏதோ அறுக்கிற சவுண்டு கேட்குது. அப்போ திரும்பி பார்க்குறப்ப வள்ளி கண்ணில் பயம் தெரியுது. ஏன்னா அவன் பின்னாடி ஒரு டெட் பாடி படுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த டெட் பாடியோட தலையை ஒரு பொண்ணு மூஞ்சி ஃபுல்லாக ரத்தத்தோட அந்த டெட் பாடி மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்கு. வள்ளி அதிர்ச்சியில் பயங்கரமாக கத்திறா. அப்போ அந்த கொடூரமான பொண்ணு வள்ளியை திரும்பி பார்க்குறா. அவளை நோக்கி அந்த பொண்ணு வர ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு அவகிட்ட வந்துட்டு இருக்கும்போது அடுத்திருந்த டெட் பாடி திடீர்னு எந்திரிக்குது. இவ அலறிக்கிட்டே வெளியே ஓடி வரா. வெளியே போய் கீழே விழறா. அப்போ நேற்று இவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்த அதே பொண்ணு மறுபடியும் வள்ளியை பார்த்து என்னாச்சுன்னு கேட்குறா. வள்ளியும் நடந்தது கை காலில் நடுங்கிட்டே சொல்கிறா. அப்போ வா என் கூடன்னு சொல்லிட்டு வள்ளியை கூட்டிகிட்டு உள்ளே போகிறா. நான் வரமாட்டேன்னு சொல்லி வள்ளி வெளியவே நிற்கிறேன்னு சொல்கிறா. அப்போ பயப்படாமல் என் கூட வான்னு கிளாஸ்க்கு திரும்ப கூட்டிகிட்டு போகிறா. வள்ளி கண்ணை மூடிட்டே உள்ளே மெதுவாக போகிறா. அப்போ அந்த பொண்ணு கண்ணை திறந்து பாருன்னு சொல்லவும் வள்ளி மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறா. ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. அந்த பொண்ணும் இல்லை, அந்த டெட் பாடியும் இல்லை. அப்போ அந்த பொண்ணு வள்ளியை பெஞ்சில் உட்கார சொல்லி தண்ணியெல்லாம் கொடுத்து பக்கத்துலேயே உட்கார்றா. அப்புறம் நீயும் இந்த காலேஜ் தான் படிக்கிறியான்னு அந்த பொண்ணை பார்த்து வள்ளி கேட்குறா. ஆனால் அவள் வள்ளியை பார்த்துட்டே இருக்கா. வள்ளிக்கு ஒன்றுமே புரியாமல் நீ யாருன்னு கேட்குறா. என் பேர் பூங்கடி, நானும் இங்கே தான் இருக்கேன். நேற்று நீ பார்த்த பொண்ணும் அப்புறம் இன்றைக்கி நீ பார்த்த பொண்ணும் எல்லாமே ஒன்று தான். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், பயப்படாமல் கேளுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம இருக்கிற இந்த காலேஜ் முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்தது. இங்கே நிறைய சம்பவம் நடந்திருக்கு. நீ நேற்று பார்த்தே அந்த ஹாஸ்டல் பக்கத்தில் இருக்கிற பில்டிங் அது மார்ச்சுரி அப்படின்னு பூங்கொடி சொன்னதும் இவளுக்கு பயம் இன்னும் அதிகமாயிருச்சு. நேற்று பார்த்த அந்த பொண்ணும் நாய்க்குட்டியும் நடந்து போகிறப்ப ஒரு கார் அவளை இடித்து ரொம்ப சீரியஸ் ஆகி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இங்கே நிறைய ட்ரைனிங் இல்லாத டாக்டர்ஸ் இருந்திருக்காங்க. அதில் ஒரு டாக்டர் அவள் உயிரோடு இருக்கிறது தெரியாமல் செத்துட்டான்னு அவங்க வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டாங்க.
அவள் செத்துட்டான்னு நினச்சிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அவள் திடீர்னு முழிக்கிறான். அப்போ தான் அவள் உயிரோடு இருக்கிறது தெரியும். ஆனால் அந்த டாக்டர் விஷயம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அங்கேயே அந்த பொண்ணு உயிரோட துடிச்சிட்டு இருக்கும்போதே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாரு. கத்தக்கூடாதுன்னு முதல்ல மயக்க மருந்து கொடுத்து அப்புறமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாரு. அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்ச எல்லோரும் ஏதோ ஒரு காரணத்தால் இறக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் ஒரே மாதிரியே தலையில் அடிபட்டு இறந்துருக்காங்க. அந்த டாக்டர் கூட ஹாஸ்பிட்டல் மொட்டை மாடியில் இருந்து விழுந்து தற்கொலை பண்ணி இறந்துருக்காரு. இப்படி நடந்தனாலேயே இந்த ஹாஸ்பிட்டலில் மூடிட்டாங்க. ரொம்ப வருஷம் கழித்து இதை காலேஜாக மாற்றிருக்காங்க அப்படின்னு பூங்குடி சொல்லிகிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த வள்ளி அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் பயந்துகிட்டே இருக்கா. ஆனால் பூங்குடி இதுக்கெல்லாம் பயப்படாத, தைரியமாக இருன்னு அவளுக்கு ஆறுதல் சொல்கிறா. அதுக்கப்புறம் பூங்குடியும் வள்ளியும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அடிக்கடி ஹாஸ்டல்லையும் பார்த்து பேசிக்கிறாங்க. பூங்குடி கூட அதிகமாக இருக்கிறதால ரம்யாவுக்கு ஒரே குழப்பம். வள்ளிட்ட ஒரு விஷயம் கேட்கணுன்னு ரம்யா ரொம்ப நாளாக துடிச்சிக்கிட்டு இருக்கா. அப்படி அன்னைக்கு அவள் ஹாஸ்டலுக்கு வரும்போது வள்ளிட்ட நான் உன்ட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு ரம்யா கேட்குறப்ப வெளியே பூங்குடி நிற்கிறா. நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்படி ஒரு நாள் காலேஜில் இருக்கப்ப வள்ளியோட கிளாஸ்மேட் ஒருத்தி வெளியே கத்திட்டு போனவ அதுக்கப்புறம் காலேஜுக்கு வராமையே போயிடுறான். அவள் திரும்ப காலேஜிலேருந்து டிசி வாங்கலான்ட்டு வரா. வள்ளியை பார்த்து நல்லா விசாரிக்கிறான். அப்போ வள்ளி அன்றைக்கி ஏன் கத்திட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறா. அன்னைக்கு உள்ள நீ பார்த்ததை நானும் பார்த்தேன்னு சொல்கிறா. நீ அந்த பயங்கரமான பொண்ணை பார்த்து தானே பயந்து ஓடுன அப்படின்னு கேட்குறா வள்ளி. ஆமாம், ஆனால் என்னோடய அக்கா பயங்கரமானவ இல்லை அப்படின்னு சொல்கிறா. வள்ளிக்கு ஒன்றுமே புரியாமல் உன்னோட அக்காவை அந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறா. அப்போ அவளோட கிளாஸ்மேட் அவள் வச்சுருந்த பேக்குள்ளே கையை விட்டு ஒரு ஃபோட்டோவை எடுக்கிறா. ஃபோட்டோவை எடுத்து வள்ளிகிட்ட காட்டுறா. அதை பார்த்ததும் வள்ளிக்கு முகமெல்லாம் வேர்க்குது. ஏன்னா அவள் அந்த ஃபோட்டோவில் பார்த்தது பூங்குடியை. அதை பார்த்த அதிர்ச்சியில் ஃபோட்டோவை கீழே போடுறா. அப்போ அவள் ஃப்ரெண்டு பின்னாடி பூங்குடி நிற்கிறா. பயத்தில் இவளால் பேசவே முடியல. பூங்குடி நிற்கிறது அங்கே இருக்கிற யார் கண்ணுக்குமே தெரியல. அவள் ஃப்ரெண்டை பார்த்து பூங்குடி அழுக ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு ஃபோட்டோவை கீழேருந்து எடுத்து அந்த இடத்த விட்டு கிளம்புறா. ஆனால் பூங்குடி அந்த பொண்ணவே பார்த்துட்ருக்கா. அப்போ திடீர்னு அவள் வள்ளி பக்கம் முறைச்சிட்டே திரும்புகிறா. வள்ளிக்கு உயிரே போயிடுச்சு. வேகமாக அங்கேருந்து ஓடி போய் அவள் கிளாஸில் இருந்த ரம்யாவை கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு வெளியே வரா. ரம்யாவுக்கு ஒன்றுமே புரியாமல் ஏன் இப்படி இழுத்துட்டு போகிறேன்னு கேட்குறா. இங்கே நம்ம இருக்க வேணாம், இங்கே நிறைய பேய்ங்க இருக்குன்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு காலேஜ் விட்டு வெளியே ரோட்டுக்கு கூப்பிட்டு வரா. அப்படி வரப்போ அவங்கள ஹாஸ்டலில் இருந்த திங்ஸு ட்ரெஸ் எதையுமே எடுக்காமையே ஓடி வராங்க. அப்போ போகிறப்ப தான் ரம்யா வள்ளிட்ட ஒன்று கேட்குறா. நான் ரொம்ப நாளாக உன்கிட்ட கேட்கணுன்னு சொன்னான்ல, நீ ஏன் எப்பயும் தனியாக போகிற, தனியாக பேசுகிற, தனியாக சிரிச்சிட்டு இருக்கேன்னு கேட்கலான்னு தோணுச்சு. ஆனால் இப்போ தான் நீ பேயோட பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் அதிர்ச்சியில் பார்க்குறாங்க. காலேஜில் இருந்து ரோட்டுக்கு வராங்க. ரோட்டில் வேகமாக ஓடுறப்ப பின்னாடி பஸ் வந்ததை பார்க்குறா. அப்போ வள்ளி ரம்யாவை கூட்டிகிட்டு பஸ்ஸில் ஏறலான்னு கிராஸ் பண்ணுறப்ப ஒரு கார் வேகமாக வந்து அவங்க 2 பேர் மேலேயும் மோதுது. வள்ளி அந்த இடத்துலையும் மயங்கி விழுந்துடுறா. அப்புறமா திரும்ப வள்ளி கண்ணை லேசாக முழிக்கும்போது மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறா. அங்கே வள்ளியோட அம்மா இருக்காங்க. அப்புறம் கூடவே ரம்யாவை நிற்கிறத பார்த்து வள்ளி ரொம்ப சந்தோஷப்படுறா. நல்லா இருக்கியான்னு கேட்குறா வள்ளி. அப்போ ரம்யா கிட்ட வந்து பக்கத்தில் உட்காந்து நல்லா இருக்கேன்னு சொல்கிறா. ஆனால் அவன் பேசும்போது பூங்குடியோட குரல் கேட்குது. அப்போ வள்ளி ஷாக்காகி நீ யாருன்னு கேட்குறா. அப்போ ரம்யா சிரிச்சுக்கிட்டே எனக்கு தேவை ஒரே உடல், அதுக்காக தான் நான் இத்தனை வருஷமாக காத்துட்ருந்தேன். காலேஜுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க, ஆனால் நீ மட்டும்தான் மார்ச்சரியில் இருக்க என்னை பார்த்த. நீ என்னை பார்த்தப்பவே நான் உன் உடலை அடையணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் பேசி பழகினேன். ஆனால் நீ வெளியே ஓடுறப்ப நான் எப்படி உன்னை சும்மா விட முடியும்? அதான் கார் ஏற்றி கொள்ள நினச்சேன். பாவம் உன் ஃப்ரெண்ட் ரம்யா அந்த இடத்துலையே செத்து போயிட்டான்னு சொல்லி அகோரமாக சிரிச்சிட்டு இருந்தா. சிரிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. வள்ளி ரம்யா செத்ததை நினச்சி கண்ணீர் விட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறா. ரம்யா உடலில் பூங்குடி சந்தோஷமாக வாழ போகிறா.